10, 11ஆம் இடங்கள் வலுவாக இருப்பதால் வேலை, தொழில், வியாபாரம் அத்தனை அமைப்புகளும் ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்கும். லாபங்கள் நன்றாக வரும். வியாபார பெருமக்களுக்கு நல்லபடியாக நடக்கும். கணிதம், கணக்கு, வழக்கு, அக்கவுண்ட் சம்பந்தப்பட்டவர்கள், மிக மிக முக்கியமாக பில்டர் சம்பந்தப்பட்ட, பூமி சம்பந்தப்பட்ட, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட, மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கன்னிராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. பணவரவெல்லாம் எல்லாம் நல்லபடியாக தாங்க இருக்கும். ஆனால் என்ன, எதிர்பாலினத்தவரிடம் மீது கொஞ்சம் ஈர்ப்பு ஏற்படக்கூடிய காலகட்டம் இது. இந்த வருஷம் உங்களுக்கு காதல் வரும். ஆனால் இந்த வருஷம் வர்ற காதல் 2027ஆம் வருஷம் கொஞ்சம் டப்புன்னு ஒரு மாதிரி பிரேக்கப் ஆகும். ஆக கொஞ்சம் ஆண் பெண்ணால் மன அழுத்தங்கள், ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆணாலும் மன அழுத்தங்கள் வருவதற்கான ஆரம்ப கட்ட அமைப்புகள் இப்போது உண்டு. சொன்னால் யாரும் கேட்க மாட்டீங்க. எப்படி கேட்பீங்க? கன்னிராசிக்காரர்களில் பருவ வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு காதல் வந்து தான் தீர வேண்டும். காதல் அடுத்து வரக்கூடிய அஷ்டமச்சனியில் பிரேக்கப் ஆகி மோதலாகி அப்படியே அழுகாச்சி அப்படியே ஒரு வானத்தை பார்த்துக்கிட்டு மோட்டு வலையை பார்த்துக்கிட்டு அல்லது அந்த 6 மணிக்கு பிறகு நினைவுக்கு வரக்கூடிய ஒரு பழக்கத்தை கற்றுக்கொண்டு அப்படி இப்படி போய்த்தான் ஆகணும். பாரம்பரியமான KTV ட்ரூ வேல்யூ கிரவுண்ட்நட் ஆயில்.